ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா உளுந்து வடை அப்படின்னா நிறைய எண்ணெய் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் இல்லாமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சு எப்படி உளுந்து வடை சூப்பராக ஹெல்த்தியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு உளுந்த பருப்பு எடுத்து 2 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டாக 1 மணி நேரம் இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி தனியாக செய்யாட்டி கூட இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைப்பீங்க இல்லைங்களா? அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உளுந்து ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உளுந்து மாவு மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறதுக்காக சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு உளுந்த பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதில் வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, லைட்டாக தெளிச்சு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக சமையல் சோடா உள்ளே சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க தேவையில்லை, லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு தனியாக ஊற வைக்காட்டி கூட இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ தோசைக்கல் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு மீடியம் சைஸ் குழிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தோசை மாதிரி தேய்க்க தேவையில்லை, இந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு சைடு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிற டைமில் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து வடை மாதிரி சாப்பிடாட்டி கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட நீங்கள் தாராளமாக சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதே மாவில் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க தேவையில்லை. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் குழிக்கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க. அதாவது டேரெக்டாக இப்படி கையில் எடுத்து போகிற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடித்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் எண்ணெய் அதிகமாக வச்சு சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணி இல்லைங்களா தோசைக்கெல்லாம், அந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கொஞ்சமாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கோம். அந்த வீடியோ கூட ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டுங்க. நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.